போச்சம்பள்ளி அருகே 1000 ஆண்டுகள் பழமையான ராஜேந்திர சோழன் கால நடுகல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஒட்டப்பட்டி கிராமம் பெனுகுண்டாபுரம் ஏரிக்கரை மதையின் எதிரே சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் கால நடுகள் மற்றும் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் சங்கம், கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் மற்றும் தமிழக தொன்மை இயல் ஆய்வு நிறுவனம் ஆகிய இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நடுகளில் வீர மரணம் அடைந்த தலைவனின் வீரமும் அவரது மறைவுக்கு பின் மனைவி தீக்குளித்த காட்சியும், தேவ மகளிர் தலைவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் காட்சியும் பல்லக்கு கொடி கம்பங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தொன்மையியல் ஆய்வு நிறுவன செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் இப்பகுதி மக்களின் கருத்துக்களையும் பேட்டி வாயிலாக காணலாம். ஒட்டப்பட்டி ஊராட்சியில் ஒட்டப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ராஜராஜ சோழன் மகனுடைய ராஜேந்திர சோழன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டுகளை நாம் கண்டறியப்பட்டிருக்கிறோம். அந்த கண்டறியப்பட்ட விஷயத்தை ஊர் பொதுமக்களிடம் நேரில் சந்தித்து அவருடைய கருத்து இது எவ்வளவு நாள் இருக்குது அப்படின்னு அவங்களை கேட்டபோது அவங்க சொல்றாங்க இது 5 தலைமுறை 6 தலைமுறையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உடனடியாக மாவட்ட அருங்காட்சியகத்துக்கு நம்ம தகவல் சொல்லி அந்த தகவலின் அடிப்படையில் அவங்க இங்க இந்த கல்வெட்டு இந்த நடுக்கற்களை ஆய்வு செய்கிற போது இது 1134ஆம் ஆண்டு ஒரு போர்ல இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை களவாடுவதற்காக ஒரு மன்னன் வந்திருக்கிறார். அந்த மன்னனை எதிர்த்து போரிட இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மணிவாளன் என்ற ஐயா சொல்லியிருக்கிறார். இந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இங்கு தொடர்ச்சியாக மலையாண்டலி தொடர்ந்து நாகனூர் இந்த பெனுகொண்டாபுரம் ஏரியிலே ஒரு கல்வெட்டும் ஒரு நடுக்கற்களும் உள்ளது. இதனை தொடர்ந்து இந்த ஒட்டப்பட்டியில ஒண்ணு இருக்கு, இதை தொடர்ந்து மாதம்பதியில் ஒண்ணு இருக்கு, அப்படியே போனீங்கன்னா ஜோகிப்பட்டியில் ஒண்ணு இருக்கு, அப்படியே போனா சிங்காரப்பேட்டை ஒட்டி இதை தொடர்ச்சி இந்த மன்னர்கள் சோழர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்குதுன்னு இந்த கிராம மக்களும் இந்த ஊராட்சி மக்களும் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்களும் மிக பெருமை இருக்குதாக சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவும் அருங்காட்சியகம் இணைந்து ஐயா அவர்கள் ஆறுமுகம் ஐயா அவர்கள் தகவல் அளித்த தகவலினுடைய பேரில் இன்னைக்கு இந்த ஒரு நடுகல் கல்வெட்டை ஆய்வு பண்ணோம். இந்த கல்வெட்டானது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கல்வெட்டு. அதாவது சோழர் காலத்து, குறிப்பாக 1ஆம் ராஜேந்திரனுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு துறவை மற்றும் நிறை துறவை ஆகியவளை கவர்வதற்காக வந்தவன் போரிட்டு வெற்றி பெற்று அந்த வீரன் இறந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அந்த இறந்தவன் வீரன் மட்டும் இல்ல, எய் நாடுடையான் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியே ஆண்ட ஒரு தலைவன் அப்படிங்கிறதுக்காக இந்த நடுகல்ல எடுத்திருக்கிறாங்க. இந்த நடுகல்ல பாத்தீங்கன்னா அவன் ஒரு தலைவன்றதை காட்டுறதுக்காக சாமரத்தை காட்டியிருக்காங்க, பல்லக்க காட்டியிருக்கிறாங்க, அதோட கூட குதிரையையும் காட்டியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு தலைவன் இறந்திருக்கிறான்றதை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நடுகல்ல பாத்தீங்கன்னா கணவன் இறந்த உடனே தன்னுடைய மனைவியும் இறந்திருக்கிறா, அதை காட்டுறதுக்காக பக்கத்துல தீயையும் காட்டியிருக்காங்க, நெருப்புல விழுந்து இறந்திருக்கிறாங்க. 1134 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு ஒண்ணு நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு 3-4 கல்வெட்டு இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாகனூர் பக்கத்துல ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாதமதி பக்கத்துல ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு நம்ம ஊர்ல இருக்கு. இது ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு. இது வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணதும் இல்லை, இது வரைக்கும் யாரும் கண்டதே இல்லை. ஏதோ நாம இருக்கிறவங்க ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க ஏதோ அது சாமி சாமின்னு செய்யறாங்க, அதுதான் தெரியுமா, வேற எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாலாம் ஏதோ சாமி அந்த காலத்துல ராஜாங்களை ஆண்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான்